ஒன் பாட் மீன் குழம்பு. மிக்ஸி ஜார் இருந்தால் போதும், டக்குன்னு மீன் குழம்பு செஞ்சிடலாம். மீன் குழம்பு எப்படி செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு இது போல் தோலை எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பழம் பெரிய பழமாக தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 5-6 பற்கள் பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது நல்லா காரமாக இருக்கும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு ஒரு சில் அளவுக்கு தேங்காய், அதிகமாக வேணால் ஒரே ஒரு சில் அளவுக்கு தேங்காவை நல்லா இது போல் கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், திப்பி திப்பியாக கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா நெய்ஸாக அரைச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வைக்கிற மீன் குழம்புல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் நல்லெண்ணெயில் கூட செய்யலாம். இப்போ இதில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது 2 நல்லா பொரிஞ்ச உடனே இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10 பற்கள் பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இந்த வெங்காயம் இந்த பூண்டு லைட்டாக வதங்கி வரணும். நீங்கள் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன். இந்த மீன் குழம்பு வைக்கிறது ரொம்பவே குயிக்காக வச்சிடலாங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எந்த மீன் வாங்கினாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதில் மஞ்சள் தூள் சேர்க்கலைங்க. நான் குழம்பு மல்லித்தூள் சேர்த்துருந்தேன், அதில் மஞ்சள் சேர்த்து அரைச்சிருந்ததுனால நான் தனியாக மஞ்சள் தூள் சேர்க்கல. நீங்கள் தனி மல்லித்தூள் சேர்த்துனீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போக நல்லா ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசம் போனவொன்னே புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணியும் சேர்த்துக்கிறேன். குழம்பு திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்பு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இந்த டைமில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா பச்சை வாசம் போயிருச்சு. இப்போ இந்த டைமில் நான் மாங்காய் சேர்க்க போகிறேன். மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு வச்சா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கட் பண்ண மாங்காய் ஒரு 4-5 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கல்லாமணி மாங்காய் சேர்த்துருந்தேன், அது மீன் குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் பச்சை மிளகாய் ஒரு 4-5 சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகாய் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லாட்டினா இந்த டைமில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம இப்போ மீன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு கெண்டை மீன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க. இப்போ மீனை வந்து இந்த டைமில் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். ஒரு 6 மீன் அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மெத்தடில் செய்து பாருங்கள். மண்டை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், மீனுடைய மண்டை இருந்தாலும். இப்போ பாருங்கள், ஒரு 6 மீன் சேர்த்துட்டு லைட்டாக இது போல் செய்து கொடுத்துட்டு மூடி போட்டு அடுப்பு மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். மேலாக கொத்தமல்லி தலைகளும் தூவி கொடுத்துக்கிறேன். தூவி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சோம்னா ரொம்ப சூப்பரான 1 பாட் மீன் குழம்பு ரெடி. இதே மெத்தடில் நீங்களும் எந்த மீன் வாங்கினாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.